வெல்கம் டு அவர் சேனல். நாம மேக்ஸ்க்கான டைம் அண்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டைப் 1 வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதை நீங்கள் இதுவரை பார்க்கல அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ டைப் 2 தான் பார்க்க போகிறோம். இது குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கான குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபர்ஸ்ட் வீக் ஸ்கெடியூலில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டாப்பிக்கும் இந்த டைம் அண்ட் ஒர்க் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். டைப் 2ல ஃபுல்லாகவே எஃபிஷியன்சி ரிலேட்டடான சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஒரு 3 சம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த எஃபிஷியன்சி ரிலேட்டடாக ஒரு சம் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா, அதுக்கு கூடிய வேல்யூ தான் வந்து கொஸ்டினில் சேஞ்ச் ஆகுமே தவிர கொஸ்டின் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ரூல் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் டைப் 2க்கு. ஓகே, இந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆல்ரெடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமாம், டைப் 1ல் வந்து நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நாம் எந்த டேட்டாஸை கொஸ்டினில் கொடுத்துருந்தாலும் அதை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணணும். ஏன் அந்த ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, எஃபிஷியன்சி, அதாவது 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி திறமை இருக்காது. அதனால் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணாதான் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சரை கரெக்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு வேலையை 10 நாட்களில் ஏ அப்படிங்கிறவர் முடிக்கிறார் அப்படின்னா பியும் 10 நாட்களில் அவரால் முடிக்க முடியாது. அவர் கம்மியாக 7 நாட்கள்லையும் முடிக்கலாம். அதே வேலையை 20 நாட்கள்லையும் அவரால் முடிக்க முடியும். ஏன்னா பேஸ்ட் ஆன் அவங்களுடைய எஃபிஷியன்சி தான். ஓகேவா, அதே தான் இப்போ ஃபுல்லாக எஃபிஷியன்சியை இந்த டைப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, கொஸ்டினில் எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து கண்டுபிடிச்சி எழுதணும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, எஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, அந்த எஃபிஷியன்சியை நம்ம டைம் டேக்கன் ரேஷியோவுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, இந்த எஃபிஷியன்சியோட இன்வர்ஸ் தான் இந்த டைம் டேக்கன் ரேஷியோ. ஓகேவா, இது செகண்ட் ரூல். ஓகேவா, எதுக்காக அந்த டைம் டேக்கன் ரேஷியோவுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சம்மில் பார்க்கும்போது சொல்கிறேன். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி அடுத்தது டைம் டேக்கன் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு தான் ஒரு நாள் வேலை அப்படிங்கிறதுக்கு நாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இது தேர்ட் ரூல். ஓகேவா, இப்போ சம்குள்ள போகலாம், உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். ஏ என்பவர் பியை விட 2 மடங்கு திறமை உடையவர். இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடிப்பார்கள். ஏவும் பியும் சேர்ந்து 14 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ அப்படிங்கிறவர் பியை விட 2 மடங்கு திறமையுடையவராக இருக்காரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மடங்கு அப்படின்னு கேட்டிருந்தா நாம் அந்த வேல்யூவை பெருக்கிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே சப்போஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எந்த டாபிக், அதாவது எந்த மாடல் சம்ஸில் இப்போ பெர்சன்டேஜாக இருக்கலாம் அல்லது எந்த மாடல் வந்திருந்தாலும் ஆவரேஜாக இருக்கலாம், இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருந்தாலும் மடங்கு அப்படின்னா நீங்கள் பெருக்கணும். இதுவே அதிகம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதை ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேவா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, எனில் ஏ மட்டும் தனியே அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அப்படிங்கிறவர் இருக்காரு, பி அப்படிங்கிறவர் இருக்காரு. ஓகேவா, இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏ அப்படிங்கிறவர் பியை விட 2 மடங்கு திறமையானவராக இருக்காரு. அப்போ நம்மளுக்கு பி அப்படிங்கிறது என்னன்னு கொடுக்கல, ஏ அப்படிங்கிறதுக்கு அவங்களோட வேல்யூ என்னன்னு கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது, பியை விட ஏ அப்படிங்கிறவர் 2 மடங்கு திறமையானவராக இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அப்போது நம்மளுக்கு பி என்னன்னு தெரிஞ்சாதான் ஏ வந்து 2 மடங்கு திறமையானவருக்கு என்ன நம்ம போடணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்மளுக்கு தெரியாதனால பியோட வேல்யூவை எக்ஸ் அப்படின்னு சொல்லி நாமளே அசீம் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் இவர் 2 மடங்கு திறமையான ஏ இருக்காருன்னா என்னது, இன்ட்டு 2. அப்போ இங்கே எக்ஸ்னா ஏவோட வேல்யூ 2x. அப்போ 2x இஸ்டு எக்ஸ். ஓகேவா, அப்போ எஃபிஷியன்சி தான் இது. என்னது, கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான் இந்த எஃபிஷியன்சி. 2x இஸ்டு எக்ஸ். அப்போ 2x அப்படிங்கிறது ஏ, எக்ஸ் அப்படிங்கிறது பி. இவரை விட ஏ 2 மடங்கு திறமையானவராக இருக்காரு. இதுதான் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி தான் இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. புரிஞ்சுதா? இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கிறது. அடுத்தது செகண்ட் ரூல் என்ன பண்ணணும், நாம் இதை டைம் டேக்கன் ரேஷியோவுக்கு சேஞ்ச் பண்ணணும். டைம் டேக்கன் ரேஷியோன்னா நான் என்ன சொன்னேன், இதை இன்வர்ஸாக எழுதுறதா டைம் டேக்கன் ரேஷியோ. இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துடும், இந்த 2x அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துடும். கவனிங்க, இப்போது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பியை விட ஏ 2 மடங்கு திறமையானவராக இருக்கார் அப்படின்னா பி ஒரு நாளைக்கு 10 பேஜ் அவரால் படிக்க முடியுதுன்னா அதே ஏவால் அவரால் 20 பேஜை படிக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி
பி ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா ஏ அதே வேலையை 10 நாட்கள்லே முடிக்க முடியும். ஏன் அப்படின்னா பியை விட இவர் 2 மடங்கு திறமையானவராக இருக்காரு. ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின்ல நல்லா நோட் பண்ணி பாருங்க, எத்தனை நாட்கள், அதாவது கொஸ்டின் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே நாட்களில் கண்டுபிடிக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம டைம் டேக்கன் ரேஷியோவில் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு என்ன புரியுது, பி வந்துட்டு ஒரு வேலையை அதிக நாட்கள் எடுத்து செய்வார், ஏ அவரை விட ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவார். ஏன்னா ஏ தான் திறமையானவராக இருக்கார். அப்போது பிக்கு 20 நாள் ஆகுதுன்னா ஏவுக்கு 10 நாள் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்போ டைம் டேக்கன் ரேஷியோவில் மாற்றினா அப்போ எக்ஸ் ஈஸ்ட்டு 2x அப்படின்னு சொல்லி வந்துடும். இது டைம் டேக்கன் ரேஷியோவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தேர்ட் ரூலாக தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு நாள் வேலைக்கு நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், சேஞ்ச் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏவோட ஒரு நாள் வேலையை 1/2x அப்படின்னு சொல்லி வருமா, சாரி 1/x அப்படின்னு சொல்லி வருமா, இந்த டைம் டேக்கன் ரேஷியோவில் இருந்து தான் நீங்கள் ஒரு நாள் வேலையை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எஃபிசியன்சி எழுதிக்கிட்டோம். அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்கோம், டைம் டேக்கன் ரேஷியோவில் எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ இவர் 20 நாட்களில் முடிக்கிறாருன்னா இவர் 10 நாட்களில் முடிப்பார். அப்போ டைம் டேக்கன் ரேஷியோவில் இதுதான் ஏ, இதுதான் பி. இதுவே எஃபிசியன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ, இது பி. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. இப்போது டைம் டேக்கன் ரேஷியோவில் இருந்து தான் நம்ம ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ ஏவோட வேல்யூ 1/x அப்படின்னு வரும், பியோட வேல்யூ 1/2x அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வேலைக்கு வரும். கொஸ்டினில் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க, இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி அந்த டேட்டா சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 14 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1/14 அப்படின்னு சொல்லி மாற்றும் போது வருமா, ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்த 14 நாட்களுங்கிறது 1/14 மாறும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏ ப்ளஸ் பி இருவரும் சேர்ந்து 14 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஏவோட வேல்யூவை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 1/x அப்படின்னு எடுத்திருக்கோம். பியோட வேல்யூவை 1/2x அப்படின்னு எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு இந்த 1/14 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, எல்சிஎம் வந்துட்டு கண்டுபிடிக்கணுமா, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கே 2 ஆல்ரெடி இருக்குது. இதில் எது அதிக நம்பர் இருக்கோ அதை வந்து நீங்கள் எல்சிஎம்க்கு போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கனாலும் 2 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பாருங்கள், 2 வரணும்னா இந்த இடத்துல 2ஆல் பெருக்கினா தான் கிடைக்குமா, அப்போது மேலேயும் 2 வந்துடும். அப்போ பாருங்கள், 2 + 1 அப்படின்னு சொல்லி நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் 2x அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஈக்குவல் டு 1/14 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே போட்டாச்சு. அப்போ 2 + 1 நீங்கள் வந்து கூட்டினீங்கன்னா என்னென்னு வரும், 3 அப்படின்னு வரும், டிவைடட் பை 2x அப்படின்னு வரும். இந்த பக்கம் 1/14 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாருங்கள், நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 × 1 அப்படின்னு இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே 1/xல தான் இருக்குது. அப்போது இந்த எக்ஸ் அந்த பக்கம் 1/x அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறும், x அப்படின்னு சொல்லி மாறிடுமா. அப்போ எடுத்து எழுதுங்க. இந்த பக்கம் என்னென்ன இருக்கு, 3 இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த 1/14 அப்படிங்கிறத இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 1/14 அப்படிங்கிறது 14 அப்படின்னு சொல்லி வரும். 14 ÷ 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த 1க்கு வேல்யூ கிடையாது. கீழே நம்மளுக்கு என்னன்னு இருக்கு, 2 அப்படின்னு இருக்கும். ஈக்குவல் டு எக்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 + 1 / 2x அப்படின்னு இருக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டினாக்க 3/2x = 1/14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான். அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 3/2x அப்படிங்கிறதுல இந்த 1/x இந்த பக்கம் போனுச்சுன்னா என்னவா மாறிடும், x அப்படின்னு மாறிடும். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால எக்ஸை தனியாக அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ இந்த வகுத்தில் இருக்க 1/14 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 14 ÷ 1 அப்படின்னு மாறும். அந்த 1க்கு வேல்யூ கிடையாது. ஆல்ரெடி இங்கே 2 அப்படிங்கிறது அப்படியே இருக்குது. ஸோ அதை தான் /2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இப்போ இதில் வச்சு கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். 2 2 7 2 14 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது x = 3 × 7ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு என்னது, 21. நாம் எக்ஸ் வந்து எதோட வேல்யூவை தான் எடுத்துக்கிட்டோம், ஏவோட வேல்யூ தான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்க, ஏவோட வேல்யூ தான் எக்ஸ். அப்போது இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாமா, ஏ ஒரு வேலையை 21 நாட்களில், எக்ஸ் 21னா அது ஏ 21 நாட்களில் முடிக்கிறாருன்னா பி அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், 42 நாட்கள் ஆகும். அப்போது
இவரை விட இவர் 2 மடங்கு திறமையானவராக இருக்காரா? பி 42 நாட்கள் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஆகுதுன்னா ஏவுக்கு 21 நாட்கள் தான் ஆகும். இப்போ புரிஞ்சுதா நம்ம எதுக்காக டைம் டேக்கன் ரேஷியோ எடுத்தோம் அப்படிங்கிறது? எஃபிசியன்சி சும்மா கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, நம்ம டைம் டேக்கன் ரேஷியோவுக்கு இன்வர்ஸாக மாற்றி தான் முடிக்க முடியும். ஓகேவா? எஃபிசியன்சி அப்படிங்கிறது திறமையானவராக இருக்காரு, அப்போ இதை யூஸ் பண்ணி நாம் தான் கண்டுபிடிக்கணும். 2 மடங்கு ஏ திறமையானவராக இருக்காருன்னா அதுதான் பி ஒரு வேலையை 42 நாட்களில் முடிக்கிறாரு, ஏ அந்த வேலையை 21 நாட்கள்லேயே முடிச்சிடுறாரு. அப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி 21 நாட்கள். இங்கே 42 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைம் டேக்கனை கண்டுபிடிக்காத அப்படியே எஃபிசியன்சிலே வச்சு போய் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஏவுக்கு 2x அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூ தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 2 × 21 போட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ 42 வந்துடும். நீங்கள் கொஸ்டினை பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும், பிக்கு தான் வேலையை முடிக்கிறதுக்கு அதிக நாட்கள் ஆகும். ஏன்னா ஏ தான் அவரை விட திறமையானவராக இருக்கார், அப்போ ஏ தான் கம்மி நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஏ என்பவர் பியை விட 30% அதிக ஆற்றல் உடையவர் ஆவார். இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல, எந்த வேல்யூமே கொடுக்கல, ஆனால் 30% அதிக ஆற்றல் உடையவர்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஏ மட்டும் தனியே ஒரு வேலையை 23 நாட்களில் முடிப்பார் எனில் ஏபி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் சம் மாடலே தான், ஆனால் அதில் ஏவோட வேல்யூவை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இங்கே நம்மளுக்கு ஏ + பி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஆனால் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? ஏ பி 2 பேர் இருக்காங்க. பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஏ வந்து எப்படி இருக்காரு, பியை விட 30% அதிக ஆற்றல் உடையவராக இருக்காரு. அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு பி தெரியாதனால பர்சன்டேஜில் வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு அசீம் பண்ணுறது 100% எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பி 100% அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ இவரோட 30% அதிகமாக, அப்போ 100 + 30 என்னன்னு வரும், 130. ஓகேவா? இது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் எஃபிசியன்சிக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போது நம்ம எஃபிசியன்சி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், A/B = 130/100. இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருமா, இது பி, இது ஏ. பியை விட ஏ 30% அதிகமாக இருக்காரு, இது எஃபிசியன்சி. அடுத்தது என்ன பண்ணணும், டைம் டேக்கன் ரேஷியோவுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ டைம் டேக்கன் ரேஷியோனா என்ன, இதோட இன்வர்ஸ். அப்போ எப்படி மாறும், A/B = 100 130 அப்படின்னு சொல்லி வருமா? இது டைம் டேக்கன் ரேஷியோ. வேலையை இப்போ ஏ தான் சீக்கிரமாக முடிப்பார், வேலையில் பார்க்கும்போது பி தான் வந்து லேட்டாக முடிப்பார். ஸோ அதனால தான் இன்வர்ஸில் எழுதுகிறோம். இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்ததை என்ன பண்ணுவோம், ஒரு நாள் வேலைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 100 இங்கே 130 இருக்குது, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிருமா? அப்போது நம்மளுக்கு A/Bயோட வேல்யூ இப்போ என்னன்னு இருக்குது, 10/13 அப்படின்னு இருக்குது. அப்போ எடுத்து எழுதுங்க, 10/13. இது இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாருங்கள், கொஸ்டினில் வேறு ஏதாச்சும் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ மட்டும் தனியே ஒரு வேலையை 23 நாட்களில் முடிக்கிறாரு எனில் ஏபி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் பாருங்கள், ஏவுக்கு எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. பி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஏ + பி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ இவங்க கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியல. அப்போ பியோட வேல்யூ நம்மளால் கண்டுபிடிச்சாதான் இந்த ஏ + பி அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம், கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து எழுதுங்க. இப்போ A/B நம்ம எப்படி எழுதலாம், A/B அப்படின்னு எழுதலாம். அப்போ A/B = 10/13 எப்படி எழுதிக்கலாம், 10/13 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? இப்போ எடுத்து எழுதுங்க, A/Bக்கு தான் 10/13 அப்படின்னு எழுதியிருக்கோம். இதில் ஏ அப்படிங்கிறவர் இதுதானே ஏவோட ரேஷியோ, இது பியோட ரேஷியோவா? ஏ அப்படிங்கிறவர் 23 நாட்களில் ஒரு வேலையை தனியாக செஞ்சு முடிச்சிடுறாரு. ஆனால் பிக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. A + B அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா பியோட வேல்யூ நம்மளுக்கு கட்டாயம் வேணும். அப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே எக்ஸ் அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்போ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், இங்கே வந்து
கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? அப்போ பாருங்க எப்படி வரும், 10 × x 10x அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 13 × 23 ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 299 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை, ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 299/10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இதுதான் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போதான் தேர்ட் ரூலா இருக்கக்கூடிய ஒரு நாள் வேலைக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? சேஞ்ச் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், a + b அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஏவோட வேலை வந்து எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க, 23ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a = 1/23 அப்படின்னு வருமா? இப்போ பியை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து கண்டுபிடிச்சோம். அப்போ பியோட வேல்யூ வந்து என்னது, ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1 எக்ஸோட வேல்யூ 299/10 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு பாருங்க, டிவைடில் இருக்குது. இந்த டிவைடில் இருக்கிறது மேலே போணுச்சு அப்படின்னா எப்படி மாறும், 1க்கு வேல்யூ கிடையாது. அப்போ 1 × 10/299 வரும். அப்போ 10/299 அப்படின்னு வரும். இது பியோட ஒரு நாள் வேலை. இப்போ a + b கண்டுபிடிக்கலாமா? ஈஸியாக ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ a + b கண்டுபிடிங்க. ஏவோட வேல்யூ என்ன, 1/23 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 10/299 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ப்ளஸில் இருந்ததுன்னா இங்கே வேறு வேல்யூ இருக்குது, இங்கே வேறு வேல்யூ இருக்குது, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எது பெருசாக இருக்கோ அதையே நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுதான் எல்சிஎம்மாக நம்மளுக்கு வரும். அப்போது 23 கூட எதை பெருக்குனா 299 வரும் அப்படின்னு பாருங்கள். 23 கூட 13 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 299 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ பாருங்க, 1 × 13 என்னது 13 ப்ளஸ் அங்கே 10 அப்படின்னு இருக்குது. டினாமினேட்டரில் ரெண்டுக்குமே சேமாக இருக்குது. அப்போ /299 அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்போ 13 + 10 நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 23 அப்படின்னு கிடைக்கும். /299 அப்படின்னு இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது இதில் எதாச்சும் கேன்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கேன்சல் ஆகும். ஒரு 23 13 13 23 299 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பாருங்களேன், இங்கே 29 இருக்கா, ஒரு 23 அப்படின்னா மீதம் 69 அப்படி இருக்கும். அப்போ 3 × 23 69 அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, 1/13 அப்படின்னு கிடைக்குது. இது நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைப்லேயே சொல்லியிருப்பேன், இது ஒரு நாள் வேலைக்கு தான் இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கான நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 1க்கு கீழே டிவைடட் கீழே இருக்கக்கூடியதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா a + b ரெண்டு பேரும் சேர்ந்து 13 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறத ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி, 13 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து தேர்ட் சம் பாருங்க. ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு ஆற்றல் உடையவர் ஆவார். எனவே அவர் ஒரு வேலையை பியை விட 60 நாட்களுக்கு முன்பே முடித்து விடுகிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது எஃபிஷியன்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்களாமா. ஏ அப்படிங்கிறவர் தான் பியை விட எத்தனை மடங்கு ஆற்றல் உடையவராக இருக்காரு, 3 மடங்குனா என்ன பெருக்கிக்கணும். அப்போ 3 மடங்கு ஆற்றல் உடையவராக இருக்காரு ஏ. அப்போ பி எக்ஸ்னா ஏ 3x. இது எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எடுத்து எழுதுங்க. எஃபிஷியன்சி நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 3x = x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது எஃபிஷியன்சி. அடுத்தது இந்த டைம் டேக்கன் ரேஷியோவுக்கு சேஞ்ச் பண்ணுவோமா, அப்படியே இன்வர்ஸாக மாறுமா? அப்போ பாருங்க, இந்த x இந்த பக்கம் வந்துடும், = 3x அப்படின்னு சொல்லி வரும். இது டைம் டேக்கன். அப்போ என்னது, இவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு பி அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிக்கிறார் அப்படின்னா ஏ அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் படிப்பார், 30 பேஜ் படிப்பார். அதே மாதிரி இப்போ டைம் டேக்கன் ரேஷியோவில் பாருங்கள், இப்போ பி அப்படிங்கிறவர் ஒரு வேலையை 90 நாட்களில் முடிக்கிறாரு அப்படின்னா ஏ அப்படிங்கிறவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிச்சிருவார், 30 நாட்களில் முடிச்சிருவார். இல்லை ஏ வந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாரு அப்படின்னா பி அப்படிங்கிறவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார், 30 நாட்களில் முடிப்பார். இதுதான் அதுக்கான மீனிங். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, எனவே அவர் ஒரு வேலையை பியை விட, அதாவது ஏ வந்து பியை விட 60 நாட்களுக்கு முன்பே முடித்துறாராம். அப்போ இந்த டேட்டாவுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்ல. இப்போ பாருங்க,
3x மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஏன்னா ஏவுக்கு தான் வந்து நம்ம 3x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ டைம் டேக்கன் ரேஷியோ பார்க்க கிடையாது, எஃபிஷியன்சி ரிலேட்டடாக தான் அந்த கொஸ்டினுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவரை விட அதிகமாக முடிச்சிடுறாரு, ஒரு வேலையை சீக்கிரமாகவே முடிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எஃபிஷியன்சி ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏ அப்படிங்கிறவர் பியை விட 60 நாட்களுக்கு முன்னாடியே வந்து அந்த வேலையை முடிச்சிடுறாரு, அதனால இந்த இடத்துல மைனஸ்னு போட்டுக்கிறேன். இதே 60 நாட்களுக்கு பின் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ 3xல எக்ஸ் போயிடுச்சுன்னா என்ன, 2x அப்படின்னு சொல்லி வரும், ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ கேன்சல் பண்ணுங்க, 2 2 30 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ நம்ம எதுக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏவுக்கு தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேவா? டைம் டேக்கன் ரேஷியோவில். அப்போது ஏ வந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்கிறாருன்னா 3 × x, எக்ஸோட வேல்யூ என்ன 30, 3 × 30 என்னன்னு வரும் 90 அப்படின்னு சொல்லி வரும். பி அந்த வேலையை 90 நாட்களில் முடிப்பார். அப்போது 3 மடங்கு ஆற்றல் உடையவராக இருக்காரா ஏ. இப்போ உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது தான் ஃபைனலாக ஒரு நாள் வேலைக்கான ரூலை தேர்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிருக்கு 30 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது ஏவோட வேல்யூ 1/30. அடுத்தது பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிருக்கு 90 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ பியோட வேல்யூ 1/90 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ ப்ளஸ் பி தான் கேட்டிருக்காங்க, இருவரும் சேர்ந்து. அப்போது ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/30 ப்ளஸ் 1/90 அப்படின்னு சொல்லி வருமா? இப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இங்கே எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுதான் கண்டிப்பாக எல்சிஎம்மாக வரும். இதில் அதிகமாக இருக்கிறது 90. அப்போ 30 கூட எதை பேருக்குன்னா 90ன்னு கிடைக்கும். 3 × 3 9. அப்போ ஒரு 0 ஆட் ஆகிக்குமா? அப்போ 30 × 3 90. அப்போ மேலேயும் 3 வந்துடுமா? அப்போ பாருங்கள் 1 × 3 3 ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்குது. அடுத்தது டிவைடட் பை டினாமினேட்டரில் ரெண்டு பக்கமே சேமாக 90 அப்படின்னு இருக்குது. ஸோ எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 3 + 1 என்னது 4 / 90 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போது 4/90 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரெண்டாவது வாய்ப்பால் அடிக்கலாம். 2 2 4. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 2 8. இங்கே மீதம் 1 இருக்கும். 5 2 10 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 2/45 அப்படின்னு வந்திருக்கு. இதை திரும்ப ரெண்டாவது வாய்ப்பால் கேன்சல் பண்ணுங்கள். 1 2 2 2 2 4. அதே மாதிரி இந்த 5ல் 2 2 4 அப்படின்னு இருக்கும். இங்கே மீதம் 1 இருக்கும். அப்போது ரெண்டாவது வாய்ப்பால் தான் அடிக்கிறோம். அப்போ 1 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 1/2 22 × 1/2. ஓகேவா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் இன்னொன்று சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு 4/90 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா? இது வந்து ஒரு நாள் வேலைக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ இது நீங்கள் 90/4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ கூட பாருங்களேன், நான் கேன்சல் பண்ணும்போது மேலே இருக்க அந்த 4 அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 90 வந்து கேன்சல் ஆகலை. அதாவது கேன்சல் ஆகலைன்னா 22 × 1/2 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? அப்போ எப்படி வரும்? 1 / 22 × 1/2 அப்படின்னு இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா ஒரு நாள் வேலைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன? 22 × 1/2. இதை நீங்கள் இப்படியே எழுதலாம். அந்த 4/90 90/4 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணி எழுதலாம். இல்லை இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஒரு நாள் வேலைக்கு மேலே 1 இருக்குது, டிவைட் பை கீழே இருக்க 22 × 1/2 தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி 22 × 1/2 நாட்கள் ஆகுது. திரும்ப நான் சொல்கிற பாருங்க, ஏ அப்படிங்கிறவர் பியை விட 3 மடங்கு ஆற்றல் உடையவராக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ வந்துட்டு எக்ஸ், அதாவது பி வந்துட்டு எக்ஸ் அப்படின்னா ஏ வந்து 3x. அதை தான் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். பியை விட இவர் 3 மடங்கு ஆற்றல் உடையவர்னா பிஎக்ஸ்னா இவர் 3x. இது எஃபிசியன்சி. இதே டைம் டேக்கனுங்கும் போது இன்வர்ஸாக மாறும். ஏன் அப்படின்னா ஏ அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு 30 பேஜ் படிக்கிறாரு அப்படின்னா பியால் ஒரு நாளைக்கு 10 பேஜ் தான் படிக்க முடியும். அதே மாதிரி பி அப்படிங்கிறவர் ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்கிறாருன்னா அதே வேலையை ஏ வந்து 10 நாட்களில் முடிச்சிடுவார். ஏன் அப்படின்னா 3 மடங்கு திறமையானவராக இருக்கார். அதனால தான் டைம் டேக்கன் ரேஷியோவில் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க? ஏ அப்படிங்கிறவர் பியை விட 60 நாட்களுக்கு முன்னாடியே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறாரு. அதை தான் இப்போ 3x - x = 60 அப்படின்னு சொல்லி அந்த எஃபிசியன்சி ரிலேட்டடாக கொடுத்துருக்கிறதுனால எஃபிசியன்சிக்கான அந்த நம்பர் நீங்கள் எதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களோ அதை தான் எடுத்து போடணும். ஈக்குவல் டு 60. முன்பே அப்படிங்கிறதுனால மைனஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கொண்டு வந்தால் இந்த மாதிரி கிடைக்கும்.
அதுக்கப்புறம் தான் தேர்ட் ரூலாக இருக்கக்கூடிய ஒரு நாள் வேலைக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த 1/, என்ன வேல்யூ வருதோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நாள் வேலைக்கு என்னது கீழே 1/, கீழே வரக்கூடியது ஆன்சராக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த 4/90 அப்படிங்கிறது 90/4 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு கூட ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அடித்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி வந்தாலும் ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஓகே கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த டைப்ஸ்க்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கீப் வாட்சிங். தேங்க்யூ.